நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் வேர்க்கடலை மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கடலோர பகுதிகளான புதுப்பள்ளி, காமேஸ்வரம், தாண்டவமூர்த்திக்காடு போன்ற பகுதிகளில் பயிர் செய்யப்பட்ட வேர்க்கடலை அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பருவம் தவறிய கனமழையால் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் சுற்றி பார்த்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி துவரங்கொல்லைப்பட்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் சந்தனக்காப்பு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. 13 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் நீண்ட கயிற்றால் கட்டப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். செங்கல்பட்டு அருகே சாலைகளில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்யூர் மற்றும் எல்லையம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் இரவு நேரங்களில் ஆங்காங்கே கால்நடைகள் கூட்டமாக தஞ்சமடைவதால் சாலை விபத்துகள் அதிக அளவில் நடக்கிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள மக்கள் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செங்கலாக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகள் மற்றும் 240 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். போட்டியில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் வெள்ளை கொம்பன் மற்றும் சின்ன கொம்பன் காளைகள் வாடிவாசலிலிருந்து சீறிக்கொண்டு வெளியேறி களத்தில் வெற்றி பெற்றது. அமைச்சர்கள் சின்ன கொம்பன் சிவகங்கையில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் பலியாகினர். காரைக்குடி நாச்சுழி ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த நிதின், தென்காசியைச் சேர்ந்த மணிபிரபு இருவரும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நண்பர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் கானடு காத்தான் சென்று திரும்பிய நிலையில் அரசு பேருந்து மோதியதில் மணிபிரபு சம்பவ இடத்திலேயே பலியானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிதினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி அருகே சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். மூலக்கரைப்பட்டி அருகே கீழ அரியகுளம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை ஏதும் இல்லாமல் பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கீழ அரியகுளத்தை சேர்ந்த முதியவர் உயிரிழந்தபோது சுடுகாட்டிற்கு செல்ல உரிய பாதை இல்லாததால் அவரது உடலை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வயல்வெளிகளின் வழியாக முதியவரின் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்த அவலம் அரங்கேறியது. பெரம்பலூர் அருகே மக்கள் பிரதிநிதியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திமுகவை சேர்ந்த பிரபாகரன் வேப்பந்தட்டை அருகே பெரிய வடகரை கிராமத்தில் குடிநீர் தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டார். அப்போது வார்டு உறுப்பினரான முருகானந்தம் என்பவர் குடிநீர் தொட்டி அமைக்கும் விழாவிற்கு தன்னை அழைக்கவில்லை என்றும் ஊர் மக்களிடம் ஆலோசித்து உரிய இடத்தில் குடிநீர் தொட்டியை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதுகுறித்து ஏற்பட்ட தகராறில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் வார்டு உறுப்பினரை மிரட்டி தாக்க முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேங்காய் மண்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. வீராங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தேங்காய் மண்டியில் உரிக்கப்பட்ட மட்டைகள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். தேங்காய் மண்டி உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் தீ வைத்திருக்க கூடுமா என்பன குறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி கோவில்பட்டியில் பகவத்சிங் இரத்த தான கழக அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான யோகா போட்டி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு பாராட்டு தெரிவித்து பரிசுகளை வழங்கினார். கடலையூர் செங்குந்தர் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்று முதலிடம் பிடித்தனர். கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் அருகே அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை முற்றுகையிட்டனர். நூறலை கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வரும் நிலையில் அப்பகுதி வழியாக செல்லும் பள்ளி மாணவியர்களை மது போதையில் சிலர் வழிமறித்து ரகளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனையடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசார் மற்றும் விடியா திமுகவினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மது போதையில் பெண்ணிடம் அத்துமீற முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பழனிசாமி தியேட்டர் அருகே மது போதையில் வந்த பாஸ்வான் என்ற வடமாநில இளைஞர் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வடமாநில இளைஞரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கான மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. இந்த செஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்கான நுழைவு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டினர். மேலும் போதிய அறைகள் இல்லாததால் மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியே தரையில் அமர வைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில் நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். உடுமலை ரயில் நிலையத்தில் தினமும் பல்வேறு நகரங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான ரயில் பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் சமூக விரோத செயல்களை தடுக்கும் வகையிலுமான ஏற்பாடுகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ரயில்வே நிலையத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எட்டுக்குட்டிமேடு கிராமத்தில் குடிநீருடன் வண்டல் மண் கலந்து வருவதாகவும் இதனால் எந்தவொரு பயன்பாட்டிற்கும் உபயோகப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராடி வருவதாக சாடியுள்ள மக்கள் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத விடிய அரசை கண்டித்து மௌன ஊர்வல போராட்டம் நடைபெற்றது. சங்கரன் கோவில் அருகே 50% கூலி உயர்வு கேட்டு 14 நாட்களாக விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத விடிய அரசை கண்டித்து மௌன ஊர்வல போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சோதனைச் சாவடி மீது கார் மோதியதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் படுகாயமடைந்தார். இரட்டைக்குளம் சோதனைச் சாவடியில் காவல் உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசலு என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று திடீரென சோதனைச் சாவடி மீதும் இருசக்கர வாகனம் மற்றும் ஸ்ரீனிவாசலுவின் மீதும் மோதியது. இதில் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலையை மறித்து திமுகவினர் நடத்திய கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வீரசிகாமணி பேருந்து நிறுத்தம் அருகே விடியா திமுகவின் கூட்டம் நடைபெற்றது. இதற்காக சாலையை மறித்து மேடை அமைத்து பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் அராஜகங்களால் மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை டேவிஸ்புரம் பகுதியில் பல மாதங்களாக மின்விளக்கு பழுதடைந்துள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள பழைய அங்கன்வாடி கட்டடத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மடத்தகுளம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டடம் மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதியினர் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் விரைந்து புதிய கட்டடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அதிகாரிகள் வற்புறுத்தியதின் பேரில் மரங்களை வெட்டிய போது இயந்திரத்தில் சிக்கி ஊழியரின் கைவிரல்கள் துண்டானது. கீரப்பாக்கத்தை சேர்ந்த ரத்னகுமார் என்பவர் பாம்புகளை கையாளும் பணியை மேற்கொண்டு வந்தார். ஆனால் அதிகாரிகள் சிலர் சம்பந்தமே இல்லாமல் அவரை மரம் வெட்டுமாறு கூறியுள்ளனர். இதனையடுத்து அவர் மரம் வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் கை சிக்கியதில் விரல்கள் துண்டானது. அந்தந்த பணிகளுக்கு ஏற்றவாறு ஊழியர்களை நியமிக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி ஊராட்சியில் சுற்றுலா பயணிகளின் தங்கும் விடுதி பராமரிக்காமல் உள்ளதால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ்மலை பகுதிகளில் நறுமண பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இயற்கை சூழ்ந்த இப்பகுதியில் காடுகளுக்கு நடுவே சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு குடில்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் தாண்டிக்குடி ஊராட்சி தங்கும் விடுதியை பராமரிக்காமல் உள்ளதால் தனியார் விடுதிகளில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்ற பக்தர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். வீரபாண்டி பகுதியை சேர்ந்த கிரண் என்ற இளைஞர் நண்பர்களுடன் இணைந்து வெள்ளையங்கிரி மலைக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து இளைஞரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஏகாம்பரநாதர் கோவில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான சேதமடைந்த தேர் கட்டடத்தின் ஷட்டரை சீரமைக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோவில்களில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெறும் நிலையில் மிக்ஜாம் புயலால் சேதமடைந்த தேர் கட்டடத்தின் ஷட்டரை சீர் செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் அருகே சாலையோரங்களில் போடப்பட்டுள்ள விபத்து தடுப்புக்காக அமைக்கப்படும் இரும்பு பட்டைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புவனகிரி நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் விபத்து தடுப்புக்காக அமைக்கப்பட வேண்டிய இரும்பு பட்டைகளை சாலையோரம் பல மாதங்களாக நெடுஞ்சாலைத்துறையினர் அப்படியே வைத்துள்ளனர். இதனால் இரும்பு பட்டைகள் மண்ணில் புதையுண்டு மக்கிப்போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விபத்து ஏற்படும் பகுதிகளுக்கு இரும்பு பட்டைகளை பொருத்தி சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுபோதையில் பெண்ணிடம் அத்துமீற முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பழனிசாமி தியேட்டர் அருகே மதுபோதையில் வந்த பாஸ்வான் என்ற வடமாநில இளைஞர் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வடமாநில இளைஞரை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வடமாநில இளைஞரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். சேலம் அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவில் விடியா திமுகவினர் தலையிட்டு பிரச்சனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலம்பட்டி பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் திமுகவினர் சிலர் கும்பாபிஷேகத்தை தாங்கள்தான் நடத்துவோம் என கூறி பிரச்சனையில் ஈடுபட்டனர். மேலும் காளியம்மன் கோயில் கட்டுவதற்காக அம்மன் பெயரில் ஏலச்சீட்டு நடத்தியதிலிருந்து கிடைக்கும் பணத்தை திமுகவினர் அபகரித்துக் கொண்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சேலம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கூட்டத்தை விட்டு வெளியேறிய பொதுமக்கள் திமுகவினரின் அராஜக செயலை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நெற்குன்றம் கிராமத்தில் லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி கடைக்குள் புகுந்தது. இதில் சாலையில் நடந்து சென்ற அதே கிராமத்தை சேர்ந்த சம்பூர்ணம் என்ற மூதாட்டி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த கடை உரிமையாளர் குணா மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் குமரவேல் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கான மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது. இந்த செஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்கான நுழைவு கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் பங்கேற்பவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் குடிநீர் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டினர். மேலும் போதிய அறைகள் இல்லாததால் மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியே தரையில் அமர வைக்கப்பட்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாததால் நீர்வரத்து குறைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின்றி கும்பக்கரை அருவி வெறிச்சோடி காணப்பட்டது.